வணக்கம். ஷாயினமன். நம்ம மனசு இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்து தான் வந்திருக்கும். அதே போல் உடம்பும் அப்படி தான். இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்து தான் வந்திருக்கும். இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். நாம் நல்ல சுவையான உணவு சாப்பிட்றோம், சந்தோஷமாக இருக்கும். கால்லையோ கையிலையோ எங்கேயாவது உடலில் ஏதோ ஒரு பக்கத்தில் அடிபட்டால் வலி எடுக்கும், அது துன்பம், நமக்கு தெரியும். ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம், அதன் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும், அது சந்தோஷம். 4 குழந்தைகளை படிக்க வைப்போம், அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அதுவும் ஒரு மனநிறைவு தான். எதிர்பாராத விஷயத்தில் நமக்கு வருமானம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவரின் மூலமாக நமக்கு உதவி கிடைக்கும். குறிப்பிட்ட பணம் கிடைத்தாலே நம்முடைய மனதானது சந்தோஷப்படும், அது இன்பம் என்று சொல்லலாம். இப்படி மன நிறைவுடன் ஒரு சந்தோஷமாக சில விஷயங்களை செய்யும் பொழுது, நமக்கு பிடித்த விஷயங்களை எல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய இன்பம், அப்படி சொல்லப்படக்கூடிய ஆனந்தம் அதிகமாகிறது. அதே போலத்தான் நாம் இறைவனை பற்றி கொண்டு முழுமையாக எந்தவித வெறுப்பும் இல்லாமல் அவரை முழுமையாக நினைத்து கொண்டு, உதாரணமாக நாம் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்கின்றோம் என்றால், கந்தசஷ்டி கவசத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளுமே அற்புதமானவை, ஆராயக்கூடியவை என்று சொல்லலாம். அந்த வார்த்தைகளுடைய தத்துவார்த்தம் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நமக்கு ஒரு பெரிய இக்கட்டான ஒரு நிலையில் மாட்டி இருக்கோம் அப்படின்னா கூட கந்தசஷ்டி கவசத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் பாராயணம் செய்து வந்தால் போதும், அந்த இக்கட்டான நிலையிலிருந்து கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்மை காப்பாற்றி விடுவார். கடலில் தத்தளித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சிறு துடுப்பு கிடைத்தால் அதை வைத்து நீந்தி கொண்டு வந்து விடுவோம் அல்லவா? அதை போலத்தான் கந்தசஷ்டி கவசம் என்பது துடுப்பு மாதிரி. இந்த பிறவி எடுத்து கர்மவினை சூழலில், கடும் சூழலில், சூக்ஷ்மமான நிலையில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு யாருமற்ற அனாதை போல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்க அனைவருக்குமே, அனைத்தும் இருந்தும் நான் அனாதை, வீடு வாசல் இருக்குது, சொத்து இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனாலும் நான் அனாதை, எனக்கு யாரும் இல்லை, ஒன்றுமே இல்லை என்று நினைப்பவர்களும் அனாதை. இப்படி அவர்கள் யாருமே இல்லை எனக்கு என்று நினைத்து வருந்தி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு சிறிய துடுப்பாக நமக்கு இருக்கக்கூடியது கந்தசஷ்டி கவசம். கந்தன் என்று சொல்ல கவலையெல்லாம் தீர்ந்து விடும் அல்லவா? முருகா என்று ஒரு தரம் அழைத்தால் போதும், முப்பெரும் தேவர்களும் அந்த இடத்தில் வந்து விடுவார்கள். மூவரும் அவ்விடத்திலே இருக்க வேறொன்றும் நாம் தேடி போக வேண்டியதில்லை அல்லவா? மூவரும் அங்கிருந்தாலே 30 கோடி தேவர்களும் அங்கு வந்து விடுவார்கள். அதனால் முருகா என்று ஒரு தரம் சொன்னாலே போதும். அந்த முருகா என்று சொல்லக்கூடிய நாமத்துக்கு அதி அற்புதமான சக்தி இருக்கு. குகன் என்று சொல்ல குறையில்லை, கந்தன் என்று சொல்ல கவலை இல்லை, முருகா என்று சொல்ல முக்காலத்தையும் நமக்கு உணர்த்தி விடுவார் அவர். ஷாயினம்.